கிராம உதவியாளர் வேலைக்கு வந்து எக்ஸாம் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்காக வந்து நடந்துகிட்ருக்கு. அது ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் எப்படி எப்படி கொஷின் பேட்டர்ன் இருக்குதுன்னு நம்ம போட்டுட்ருக்கோம். அந்தபடியாக வந்து இன்றைக்கி ராணிப்பேட்டை மாவட்டமும் இதுக்கு முன்னாடி நடந்த மாவட்டங்களுக்கு எப்படி கொஷின் பேட்டர்ன் இருந்துங்கிறத தான் வந்து பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டாக தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இப்படி தான் வந்து அவங்களுக்கு கொஷின் பேப்பர் இருந்துச்சு. இதுதான் தூத்துக்குடி மாவட்ட கொஷின் பேப்பர். ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலிருந்து வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்படி தான் வந்து தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்து நமக்கு கேட்டிருந்தாங்க. அப்புறமா 2 கொஷின்ஸ் கேட்டு அதுக்கு வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு 15 மார்க்ஸ்க்கு வந்து கேட்டிருந்தாங்க. அடுத்தது செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு வந்து 1 வேர்ட் கொஷின்ஸ் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து 2 மார்க் கொஷின்ஸ், அது வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அதிலிருந்து ஒரு 2 மார்க் கொஷின்ஸ் 5 கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து ஒரு 3 5 மார்க் கொஷின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. பொதுவாக வந்து இவங்களோட கிராம உதவியாளரோட கடமைகள் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு விடுப்பு விண்ணப்பம் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் பேட்டர்ன் இருந்துச்சு. அப்புறமா வந்து இப்போ பெரம்பலூருக்கும் ராணிப்பேட்டைக்கும் வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ஜஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃபை அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா டிக்டேட் பண்ணுவாங்க, வாசிச்சுட்டே வருவாங்க. அதை கேட்டு நம்ம எழுதுகிற மாதிரி வந்து இருந்துச்சு. ஒரு ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான். அவங்க வந்து ஒரு பேராகிராஃபை வாசிப்பாங்க ஃப்ரண்ட்டில் நின்று. அதை வந்து நம்ம எந்த தப்பும் இல்லாமல் பிழையும் இல்லாமல் எழுதுனா அதுக்கு வந்து 30 மார்க் அப்படிங்கிற மாதிரி ஒன்லி ரிட்டன் எக்ஸாம் மட்டும்தான் வந்து இப்போது எங்கள் ராணிப்பேட்டைக்கும் பெரம்பலூர் மாவட்டத்துக்கும் வந்து நடந்திருக்கு. இப்படி தான் வந்து ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே வேறு வேறு மாதிரி தான் வந்து பேட்டர்ன் இருந்துட்டு இருக்கு. இதுவரை நடந்ததுலேயே வந்து 4 மாவட்டத்தில் ராணிப்பேட்டைக்கும் பெரம்பலூருக்கும் தான் வந்து ரிட்டன் எக்ஸாம் மட்டும், அதாவது பேராகிராஃபை சொல்லி ரிட்டன் எழுதுறது மட்டும் இருந்துச்சு. தூத்துக்குடிக்கு வந்து வேறு ஃபார்மேட்டில் இருந்துச்சு. அதே மாதிரி வந்து நம்ம செங்கல்பட்டுக்கு வந்து வேறு ஃபார்மேட்டில் இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பேட்டர்ன் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறனால நீங்கள் இது எல்லாத்தையும் வந்து கிளன்ஸ் ஒர்க்காக பார்த்துட்டு போனீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு கொஞ்சமே ஒரு ஐடியா கிடைக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி நடக்கிற மாவட்டத்துக்கு எப்படி கொஸ்டின்ஸ் இருக்குன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்.